PGTRB English Unit 6 American Literature Gilman எழுதின The Anti-Suffragistங்கிற போயம்ல இருந்தா MCQ பார்க்க போறோம். Suffragist அப்படின்னா right to vote, வாக்குரிமை. Anti-Suffragist அப்படின்னா வாக்குரிமை மறுக்கப்படுதல். பெண்களுடைய வாக்குரிமை மறுக்கப்படுவதற்கு பெண்களே காரணம். எந்தெந்த பெண்கள்? Fashionable women, successful women, அப்படி இவங்க ஒரு செல்ஃபிஷ் விமன் அப்படின்னு இவங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே போயமா இருக்கு. இந்த போயம்ல தான் நம்ம MCQ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is identified as the author of a poem The Anti-Suffragist? Anti-Suffragistங்கிற போயமுடைய ஆத்தர், அவங்களுடைய ஃபுல் நேம் சார்லட் அன்னா பெர்கின்ஸ் கில்மேன். What two foundational principles does Gilman accuse the anti-suffragist of betraying in the poem's conclusion? இந்த போயமுடைய கன்க்ளூஷன்ல ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று டெமோக்ரஸி, இன்னொன்று விமன்ஹுட். இந்த டெமோக்ரஸி விமன்ஹுட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது பெண்கள் வந்து டெமோக்ரஸியா இருக்கணும், அவங்களுக்கும் they have right to vote, வாக்குரிமை அளிக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஆனா இவங்க ஆன்டி சஃப்ரஜிஸ்டா யாரெல்லாம் செயல்படுறா? பெண்களுடைய வாக்குரிமை மறுக்கப்படுவதற்கு பெண்களே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் யார் அப்படின்னா இந்த ஃபேஷனபிள் விமன், சக்சஸ்ஃபுல் விமன், ரிலீஜியஸ் விமன், இக்னரண்ட் விமன், செல்ஃபிஷ் விமன், இப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க. இவங்கெல்லாம் தான் காரணம். ஸோ அவங்களுடைய சொஃபஸ்டிகேட்டடா அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்றாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது. ஸோ அவங்க மற்றவங்களை பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மிடில் கிளாஸ்ல இருக்கிற பெண்கள், லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி அவங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனாலதான் பெண்களுடைய வாக்குரிமை மறுக்கப்படுவதற்கு பெண்களே காரணம்னு தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. What is the primary literary technique used by Charlotte Perkins Gilman in Anti-Suffragist to criticize opponents of suffrage? So இந்த போயம்ல அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐரானிக்கல், சட்டையர். What does Gilman label anti-suffragist women as collectively in her critique? அவங்கெல்லாம் வந்து என்னவா சொல்றாங்க? They are called traitors. பெண்களே துரோகிகளா பெண்களுக்காக செயல்படுறாங்க. The poem implicitly serves as the powerful argument in favor of what movement? Women's suffrage. Suffrage அப்படின்னா வாக்குரிமை, right to vote, வாக்குரிமை. What's the core message regarding the poem Who Oppose Suffrage? Emphasizing their profound fault. பெண்களுடைய வாக்குரிமை மறுக்கப்படுவதற்கு என்ன காரணம்? முக்கியமான profound fault என்னது? அவங்களுடைய ஹிப்போக்ரஸியும் செல்ஃபிஷ்னஸ் தான் காரணம். இந்த ஃபேஷனபிள் உமன், செல்ஃபிஷ் உமன், ரிலீஜியஸ் விமன், இவங்களுடைய ஹிப்போக்ரஸி அண்ட் செல்ஃபிஷ்னஸ் தான் காரணம். How does Gilman describe the collective opposition on women against womanhood? இதை தான் லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் அவங்க ஒரு சென்டென்ஸ் ஒரே ஃப்ரேஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அவங்க விமன்ஹுட்டுக்கு விமனை எப்படி வந்து அப்போஸ் பண்றாங்க, பெண்களுக்கு எதிரிகளா பெண்களே, பெண்களுடைய வாக்குரிமைகளை மறுக்கப்படுவதற்கு பெண்களே இப்படி காரணங்கிறதா இவங்க என்னன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா a strange down sucking world full of disgrace அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க. it is a disgrace அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க. Anti-suffragist women are criticized for prioritizing their own comfortable position over what? ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா they are in comfortable zone. யார்? இந்த ஃபேஷனபிள் உமனு, சக்சஸ்ஃபுல் விமனு, ரிலீஜியஸ் விமனு, செல்ஃபிஷ் விமனு, இவங்க எல்லாமே அவங்க கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருக்காங்க. அதனாலதான் அந்த என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? ப்ராடர் சோசியல் ப்ரோக்ரஸ். ப்ராடர் சோசியல் ப்ரோக்ரஸ். ப்ரோக்ரஸ்னா இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபேஷனபிள் விமன் எடுத்துக்கலாமே. இவங்களுக்கு லக்ஸூரியஸ் ஹோம்ல வாழ்றாங்க, இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது, ஃபுட் கிடைக்குது, க்ளோத் கிடைக்குது, அவங்களுடைய பில் எல்லாமே மென்னு பே பண்ணிடுறான். அவங்களுடைய ஹேட்டு, அவங்களுடைய ஹேண்ட் கர்ச்சீப் எல்லாம் கொண்டு வரதுக்கு ஆள் இருக்கு. ஸோ அவங்கள ப்ரொடக்ட் பண்றதுக்கு சர்வன்ட்ஸ் இருக்காங்க, ஹார்ஸ் இருக்கு, டாக்ஸ் இருக்கு. ரெண்டு அனிமல்ஸ் இந்த போயம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹார்ஸ், டாக்ஸ். ஸோ இந்த ஃபேஷனபிள் விமனை ப்ரொடக்ட் பண்றதுக்கு, அவங்கள சுத்தி இப்ப சேஃப்கார்ட் பண்றதுக்கு சர்வன்ட்ஸ் இருக்காங்க, ஹார்ஸ் இருக்கு,
டாக்ஸ் இருக்கு. ஸோ இவங்க லக்ஸூரியஸா கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ப்ராடர் சோசியல் ப்ரோக்ரஸ், ஓகே இது போதும். ஸோ நமக்கு கிடைச்ச என்ன சொல்றது, இந்த வசதி வாய்ப்பு போதும். இது அவங்கள, அதனால தான் இவங்க லோயர் கிளாஸ்ல இருக்கவங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிற விமன் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃபை எப்படி கொண்டு வராங்க, அதை பத்திலாம் இவங்க வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இவங்களுக்கு எதுக்கு வாக்குரிமை, பெண்களுக்கு எதுக்கு வாக்குரிமை அப்படின்னு இவங்களே வந்து அப்போஸ் பண்றாங்க. பெண்களே பெண்களை வந்து எதிர்க்கிற ஒரு சூழல், உமன்ஹுட்டை எதிர்க்கிற சூழல்ல இருக்கு. The poem suggests that a good conscientious anti-suffragist believe women is not a human thing but is merely what when added to humanity. So பெண்கள் வந்து ஆண்களுக்கு சபார்டினேட்ஸ் அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா கான்சியன்டியஸ் ஆன்டி-சஃப்ரஜிஸ்ட், கான்சென்டியஸ் விமன் அப்படின்னு சொல்றோம். கான்சென்டியஸ் விமன் அப்படின்னா யார் அவங்க அப்படின்னா, they are moral convictions. அவங்க வந்து யாரு, அவங்க moral convictions. they opposed suffrage. வாக்குரிமையை மறுக்கிற, வாக்குரிமையை எதிர்க்கிற மாரல் கன்விக்ஷனை சேர்ந்தவங்க தான் இந்த கன்சென்டியஸ் விமன். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விமன்ஹுட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இட் இஸ் அன் எல், எ விங், எ பிரான்ச், அன் எக்ஸ்ட்ரா. பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ராவா படைக்கப்பட்ட உயிரினம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. Against whose command is the anti-suffragist opposition compared regarding their first against the rising tide? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து ஓல்டு கிங்ஸ் கமாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய காலத்து ராஜாக்களுடைய கட்டளை, பெண்கள் வந்து என்ன சொல்றது, ஆண்களுக்கு அடிமை, ஆண்களுடைய ஸ்லேவ்ஸ், ஆண்களுடைய சபார்டினேட்ஸ் அப்படிங்கிறது பழைய ராஜாக்களின் கூற்று, பழைய ராஜாக்களின் கமாண்ட் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அதை கம்பேர் பண்றாங்க. Which specific group of women is targeted for enjoying luxury and comfortable, asserting they have all the rights they want while having men perform duties like paying bills? யாருக்கு அப்படின்னா fashionable women. fashionable women luxurious homeல இருக்கவங்களுக்கு அவங்களுடைய பில் முதற்கொண்டு மென்னு தான் பே பண்ணிடுறான். ஆனா இவங்க ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் முடிவிலையும் அதை கேட்கறாங்க. இந்த கொட்டேஷன் திரும்ப திரும்ப வரும். tell us they have all the rights they want. அவங்க விருப்பப்படுற, அவங்க எதிர்பார்க்கிற எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸோட முடிவிலையும் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. யாரு, ரைட்டர் கேட்பாங்க. Men serving fashionable women in luxurious home are mentioned to perform which specific action according to the poem? இந்த ஆப்ஷன்ஸ்ல fetch the handkerchief இருக்கு, அதனால இதை கொடுத்துருக்கோம் ஆப்ஷனா. ஆனா ஹேண்ட்கர்ச்சீப் எடுத்துட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு, ஹேட் தொப்பியை எடுத்துட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சர்வன்ஸ், ஹார்ஸ், டாக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். ஆனா இதுல fetch the handkerchief இருக்கிறதுனால fetch the handkerchief கரெக்ட் ஆன்சர். இது இல்லாம fetch the handkerchief இல்லாம ஹேட் வந்துச்சுன்னா ஹேட் நீங்க கொடுக்கணும். அது இல்லாம ஹார்ஸ், டாக்ஸ் வந்துச்சுன்னா ஹார்ஸ், டாக்ஸ் நீங்க கொடுக்கணும். How are the successful women who oppose suffrage primarily criticized? இப்ப இந்த successful women என்ன நினைக்கிறாங்க, இவங்களும் அப்போஸ் பண்றாங்க, பெண்களுக்கு எதுக்கு வாக்குரிமைன்னு அப்போஸ் பண்றாங்க. For caring not for any other women's unsuccess. இவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க, சக்சஸ்ஃபுல் விமனா வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கீழே கஷ்டத்துல இருக்கவனுக்கு, தாழ்மையில இருக்கிறவன, அவனே அன்சக்சஸ் இருக்கான், அவனுக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தாட் இவங்களுக்குள்ள வருது. ஸோ அதனாலதான் இவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா, ஃபார் கேரிங் நாட் ஃபார் எனி அதர் விமன்ஸ் அன்சக்சஸ். அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு எதுக்கு சஃபரேஜ் அப்படின்னு நினைக்கிறது யாரு, சக்சஸ்ஃபுல் விமன். நெக்ஸ்ட் क्वेश्चन. Successful women may have won their way alone or by sweet aid of what?
விமனோடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவங்க சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டாங்க. விமனோடைய இன்ஃப்ளூயன்ஸ், இதுக்கு முன்னாடி விமன் பெண் உரிமைன்னு சொல்லி போராடினவங்க பல பேர், ரத்தம் சிந்தினவங்க பல பேர், கஷ்டப்பட்டவங்க பல பேர். சோ அதனால இவங்க அதை வச்சு சக்சஸ்ஃபுல் விமனா மாறிட்டாங்க. பட் இவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஜெயிக்காத, இன்னும் கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், அடித்தட்ட பெண்களை பத்தி இவங்களுக்கு கவலையே இல்லை. What type of religious women are criticized for considering life as something back out of? இந்த ரிலீஜியஸ் விமனை இந்த போயட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபீபுலர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. போயம்லேயே அப்படிதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபீபுலர். ரிலீஜியஸ் விமனை வந்து என்னன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபீபுலர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸாவில் ஃபர்ஸ்ட் லைன் அப்படிதான் இருக்கும். Religious women of the feebular sort, not the religion of the righteous world அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஃபீபுலர் அப்படின்னா வீக்னு அர்த்தம். ஃபீபுலர் அப்படின்னா என்ன அர்த்தம், வீக். அப்போ இந்த ரிலீஜியஸ் விமனு கூட இவங்க அந்த ரிலீஜியஸ் விமன் வந்து ரொம்ப பையஸா இருக்காங்க, ரொம்ப வர்ஷிப்பா இருக்காங்க. இவங்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களுக்கு எதுக்கு வாக்குரிமை, அடித்தட்டு பெண்களுக்கு எதுக்கு வாக்குரிமை, மிடில் கிளாஸ்ல இருக்க லோயர் கிளாஸ்ல இருக்கிற பெண்களுக்கு எதுக்கு வாக்குரிமை அப்படின்னு பேசுறாங்க. இவங்க ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஹெவன்ல ஒரு சேர் கொடுத்துருவாங்களா, ஒரு ஹை சேர், நார்மல் சேர்ல ஒரு ஹை சேர் வந்து ஹெவன்ல வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுமா, சொர்க்கத்துல கொடுக்கப்படுமா அப்படின்னு போயட்டர்ஸ் கடைசியா கேட்டிருப்பாங்க. What is the ideal of feebler sort of religious women? So இவங்களுடைய feebler sort என்னது, இவங்களுடைய weak point என்ன, to renounce, submit and sacrifice. உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தியாகம் பண்றது, அவங்கள சப்மிட் பண்றாங்க. They submit themselves towards God, to worship God. They are ready to renounce God's activities. So அதான் to renounce, submit and sacrifice. What do the feebler religious women count on receiving in heaven? Being patted on the head and given a high chair. அவங்க தலையில அப்படியே ஒரு கொட்டேஷன் எழுதி வச்சிருப்பாங்களா, ஜீசஸ் கிரைஸ்ட குரூசிஃபை பண்ணும்போது சிலுவையில அவருக்கு ஒரு அந்த ஒரு இது எழுதி வச்சிருப்பாங்க, கிங் ஆஃப் நாசரேத், கிங் ஆஃப் ஜியூஸ் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கும் அப்படி எழுதி ஹை சேர் கொடுத்துருவாங்களா, ஹெவன்ல கிடைக்குமா? What specific background detail is mentioned about some women categorized as ignorant women? So ஒரு ஸ்டான்ஸாவில் ignorant women பத்தியே பேசியிருப்பாங்க. Ignorant women, college bred sometimes but ignorant of life realities and principles of righteous government அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களை ஏன் ignorant women அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருப்பாங்க, நாலேஜ் எல்லாம் இருக்கும், ஆனா லைஃபோடைய ரியாலிட்டிஸ் அவங்களுக்கு தெரியாது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் தெரியாமலே அவங்களுடைய லைஃப் அவங்க அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுமே அப்போசிட் பண்ண விமன்ஹுட்டுக்கு எதுக்கு வந்து வாக்குரிமை, ஆன்டி சஃப்ரஜிஸ்டா இவங்களும் செயல்படுறாங்க. ஸோ அதனாலதான் ஆப்ஷன் வந்து என்ன, காலேஜ் பிரெட் சம்டைம்ஸ், காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருப்பாங்க. What essential realities are the ignorant women specially described as being ignorant of? அவங்க எதுல வந்து அறியாமையா இருப்பாங்கன்னா, லைஃப் ரியாலிட்டிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைச்சியஸ் கவர்மெண்ட். What opposition statement do the ignorant women make regarding the current state of affairs? Our world is very pleasant as it is. அவங்க என்ன நினைக்கிறாங்க ignorant women? Our world is pleasant. The living world, the atmosphere that we are in that world, it is a pleasant to us. அவங்களுக்கு அது ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அதனால மற்ற விஷயத்தை பத்தி அவங்க கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அப்படின்னா என்ன காரணம்னா அவங்களுமே கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். Who won the privileges that the ignorant women now enjoy and oppose expanding? Those before won with blood and tears. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பெண்கள் விடுதலைக்காக, பெண்கள் சம உரிமைக்காக அழுதவங்க, ரத்தம் சிந்தனவங்க, போராடினவங்க, அவங்களுடைய போராட்டத்தின் பலனா இவங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
அந்த பிரிவிலேஜ்ல இவங்க இருக்கிறாங்க. ஆனா மத்தவங்கள பத்தி இவங்க கவலைப்பட்டதே இல்ல. How are selfish women metaphorically described by Gilman? இந்த செல்ஃபிஷ் விமனை பத்தி இவங்க பேசியிருப்பாங்க. உண்மையிலே வந்து தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்றது அவ்வளவு ஒரு கொடுமை. பிக்ஸ் இன் பெட்டிகோட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. செல்ஃபிஷ் விமனை இவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிக்ஸ் இன் பெட்டிகோட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவாடை அணிந்த பன்றிகள். யார? செல்ஃபிஷ் விமனை இவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுமே பெண்களுடைய வாக்குரிமைக்கு எதிரா இருக்கிறாங்க, இந்த செல்ஃபிஷ் விமனுமே. சோ அதனாலதான் அந்த செல்ஃபிஷ் விமனை இவங்க என்னன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, பிக்ஸ் இன் பெட்டிகோட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. What is the deep voiceless aspiration of selfish women? அவங்க செல்ஃபிஷ் விமனுக்கு என்ன? They are to be fed. They are to be feed. அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருது, தேவைப்பட்டதை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆஸ்பிரேஷன் அவங்கள விஷ் அப்படின்னு அர்த்தம், அவங்களுடைய தேவை. According to the poem, what ensures the selfish women's right to clothes and food? Selfish womenக்கு என்ன ரைட்? ரெண்டு ரைட்ஸ் இருக்கு. The law ensures their right to clothes and food. சாப்பாடு, உணவு கிடைக்கணும், cloth வேர் பண்றதுக்கு ட்ரெஸ் இருக்கணும், அதுதான் அவங்களுடைய ரைட்ஸ். லா இன்ஷூர், அந்த லா அதுதான் சொல்லுது. சோ லா வந்து செல்ஃபிஷ் விமனுக்கு என்ன கொடுக்குதாமா? cloth, food. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, cloth, food ரெண்டு தான். Which statement describes the selfish women regarding their economic and social standing? Rich, poor, wise, unwise, top or bottom, round. அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா, இட் மே பி ரிச், இட் மே பி புவர், வைஸ், அன்வைஸ், டாப் ஆர் பாட்டம், ரவுண்ட், பட் தே ஆர் செல்ஃபிஷ். ரொம்ப சுயநலமா சுயநலவாதிகளா செயல்பட்டு அவங்களுடைய தேவைகளை அடைஞ்சிட்டு போயிடுறது. What do good conscientious women? Conscientious women na moral women, moral convictions ஞாபகம் வச்சுக்கோங்க. Who oppose suffrage think is the best way to advance women's cause. அவங்க என்ன ஒரு பெஸ்ட் வேன்னு சொல்றாங்க இந்த காரணத்துக்கு? by letting it alone, தனியா விட்டாவே போதுங்கிற மாதிரி சொல்றாங்க. What animal beside horses is mentioned as surrounding the fashionable women in luxurious home? The luxurious homeல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்கள சரவுண்ட் பண்ணி இருக்கிறது என்ன, அவங்கள சுத்தி இருக்கிறது என்ன? சர்வன்ஸ், ஹார்ஸ், டாக், இந்த மூணு தான். இப்ப ஹார்ஸ்ங்கிற அனிமல் இங்க கொடுத்துட்டாங்க, இன்னொரு அனிமல் என்னன்னு கேக்குறாங்க, பட் டாக்ஸ் தான். Who is the responsible for paying the bills of fashionable women? The fashionable women luxurious homeல இருக்காங்க, அவங்களுடைய பில் எல்லாம் யாரு பே பண்றா? men. The critic describes the anti-suffragist position as ultimately hindering the progress of what? எதனுடைய progress இந்த anti-suffragist வந்து தடுக்குது, தடை பண்ணப்படுது? டெமோக்ரஸி ஒன்று, விமன்ஹுட் ஒன்று. இதை தான் கடைசியாக ரெண்டு வேர்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, டெமோக்ரஸி, விமன்ஹுட். டெமோக்ரஸிங்கிற வேர்டு கொஷின்ல இருக்கு, அப்போ அடுத்த வேர்டு விமன்ஹுட். What characteristics describes the selfish women who are guiltless of ambition? என்னது? sublimely innocent of thought. அவங்க ஜெயிச்சா போதும், அவங்க மேல வந்தா போதும், மற்றவங்களை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை, தனக்கு இருந்தா போதும், அதான் சுயநலவாதிகள். அமெரிக்காவில் ஆன்டி சஃப்ரஜிசம் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு, ஒரு பீரியாடிக்கல். எப்போ இருந்துன்னா 1908 இருந்து 1912 வரைக்கும் இருந்திருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான். இது அகைன்ஸ்ட் விமன் சஃப்ரேஜ், பெண்களுடைய வாக்குரிமைக்கு எதிராக தான் இது செயல்பட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இது ஒரு மூவ்மெண்ட், ஆன்டி சஃப்ரஜிசம். அமெரிக்கன் பீரியாடிக்கல் 1908 to 1912 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.